வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ளீடெக்ஸ் இந்தியா லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனி இன்னைக்கு எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம்? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 2,900 கோடி கிட்ட உங்களுக்கு மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 65ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 69 வரையும் ஹை போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா, ரூ. 30 வரையும் வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு கடன் பார்த்தீங்கன்னா, ரூ. 295 கோடி கடன் இருக்கு. கம்பெனிக்கு புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 64% அவங்களே அவங்க ஷேர ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ரூ. 94 கோடி நெட் ப்ராஃபிட் பண்றாங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 4,300 கோடி மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, 1000 கோடி கிட்ட ரிசர்வ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேர அவங்க பிளட்ஜ் பண்ண கிடையாது. நம்ம பார்த்த வரையுமே இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா மைனஸ்ல போயிட்டு இருக்கு சேல்ஸ் குரோத். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம பார்க்கும்போது அதனால என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஓவரால் சார்ட் நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2006ல இருந்து 2024 வரையும் சார்ட் இருக்கு நம்மள்ட்ட. அதுல பார்த்தீங்கன்னா 2006ல இருந்து 2015 வரையுமே அந்த ரூ. 3 ரூ. 4 அந்த ரேஞ்சிலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்பதான் பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்ல ப்ராஃபிட் சைட்ல போயிட்டு இப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்ல இருக்காங்க. அதனால தான் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 65 மேல ட்ரேட் ஆயிட்டு ஒரு ரூ. 30 அந்த ரேஞ்சுக்கு பழையபடி ஒரு ஆஃப் இது டவுன் ஆனாலும் பழையபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால இப்போ ஒரு ரூ. 65 மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை கட் பண்ணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா மேலே போக அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல பழையபடி கீழே வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த குவார்டர் லாஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி ரூ. 30 வர அதிக வாய்ப்பு இருக்கு. லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கண்டிப்பா இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ரூ. 30 வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கம்பெனி வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நடக்கலாம். மேலேயும் கட் ஆகலாம், இல்ல கீழேயும் கட் ஆகி ஒரு ரூ. 10 ரூ. 50 கிட்ட கீழேயும் இறங்கலாம் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி 2012ல சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 475 கோடி கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ மார்ச் 2023ல பார்த்தீங்கன்னா ரூ. 4,300 கோடி மேல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் 2012ல 14 கோடி பண்ணவங்க. அது ஒரு பெரிய லெவல்ல அவங்களால ரொம்ப வருஷமா அடுத்தடுத்து இன்க்ரீஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல கொஞ்சம் 2016 வரையும் கொஞ்சம் தடுமாற்றம் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018க்கு அப்புறம் ஒரு நல்ல ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 2022ல 303 கோடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 90 கோடி தான் பண்றதுனால ஒரு இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெரிய லெவல்ல அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியல. இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா 2023ல வந்து பார்த்தீங்கன்னா 1,100 கோடி கிட்ட அவங்க ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா 295 கோடி தான் கடன் இருக்கு. ரிசர்வ் 1000 கோடிக்கு மேல வச்சிருக்கனால ஒரு கடன்ங்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது இந்த கம்பெனிக்கு. இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா 64.7% வந்து இதுவரையும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க 2023 வரையும். ரொம்ப வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்க ஷேரை வந்து இவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிறது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. குறைக்கல 2017ல பார்த்தீங்கன்னா 57% தான் வச்சிருக்காங்க. அவங்க கம்பெனி ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து வித்துட்டு வெளியில போகல. அப்படினால இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு நல்ல மூவ்மெண்ட் ஆக ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி ஷேரை அவங்களே ஹோல்டு பண்றதுனால அவங்க கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் அவங்க கம்பெனி ஷேரை வாங்குறாங்க. அதே மாதிரி ஹோல்டு பண்றாங்க ரொம்ப நாளா. அதுக்கடுத்து எஃப்ஐ பார்த்தீங்கன்னா 5% இந்த கம்பெனி ஷேர்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்போ பண்ணிருக்காங்கன்னா இப்பதான் வந்திருக்காங்க. மார்ச் 2023 தான் கிட்டத்தட்ட 6% கிட்ட எஃப்ஐஐ வந்திருக்காங்க. எஃப்ஐஐ உள்ள வர்றாங்கனாலே இந்த கம்பெனி அவங்க அனலைஸ் பண்ணாம உள்ள வர மாட்டாங்க. அவங்க அனலைஸ் பண்ணி நல்ல ஒரு கம்பெனி இருக்கிறனால தான் கிட்டத்தட்ட 6% கிட்ட எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து 29% வந்து பப்ளிக் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்தவரையும் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் தான். இந்த கம்பெனி என்னெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நூலு சம்பந்தமான பொருட்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸான கம்பெனி இந்த யான் நூல் மேனுஃபேக்சரிங் பண்றதுல. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, லாங் டைம்ல ஒரு நல்லா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த அழிவில்லாத பொருள் தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் புது புது டிசைன் ட்ரெஸ் வந்துகிட்டு தான் இருக்க போகுது. அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனி மாறிக்கிட்டு தான் இருக்க போகுது. இந்த மாதிரி கம்பெனில பெரிய அமௌண்ட் யாரும் இன்வெஸ்ட் பண்ணாம நம்மளால முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதிகமா பண்ணாதீங்க. ஏன்னா இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பொருளை தான் பெரிய லெவல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸும் பாத்தீங்கன்னா ஒரே இதுல தான் இருக்கு. அதனால இந்த மாதிரி கம்பெனில பெரிய லெவல்ல யாரும் பண்ணாம உங்களால முடிஞ்ச கம்மியா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டைமுக்கு ஒரு 10ல இருந்து 15 வருஷம் ஹோல்டு பண்ணுங்க இந்த மாதிரி கம்பெனியை. இதே மாதிரி வேற எந்த கம்பெனி அனலைஸ் பண்ணலாங்கிறது நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.